பிரச்சனை வார நேரம் ஒரு மாமா மாமி எப்படி நடந்து கொள்ளும், இதாலையும் சில பிரச்சனைகள் வரும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை. இந்த கணவருடைய ஊட்டாக்கள் வாப்பா உம்மா யார்ட பக்கம் இருக்கணும்னா மருமகளோட பக்கம் இருக்கும். சொல்ல நீங்க வா, ஓண்ட வல்லலுக்கு ஓண்ட மூஞ்சிக்கு இப்படி ஒரு நல்ல தங்கமான சாமானோட தேடி தந்தது பெரிய விஷயம். சண்டை பிடிச்சுக்கொண்டு வேற ஒன்றை தேடுறதுக்கு நினைச்சிடாது. இப்படி சொல்லி பாருங்க பாவம், அவன் அப்படியே ட்ராப் ஆகும். குட்டி விட்டாக்கள் மனைவி விட்டாக்கள் என்ன தெரியுமா சொல்லணும், பிள்ளைய கூப்பிட்டீங்க வா, தங்கமான மனுஷன் மருமாய் சிலத்துக்கு ஒன்றும் வேலை இல்லாம இருக்கும், ஜொப்பு இல்லாம மீக்கும். அப்படி மீக்கிற சிங்களாக்கள் கல்யாணம் முடிச்சு 3 மாசம் 4 மாசம் அவருக்கு ஒரு ஜொப்பும் இல்லை. அதை முடிச்சா விலங்கோணுமே என்ன சரி தொழிலோடு செய்யறதுக்கு. இது மாமி வீட்டுல இதெல்லாம் அவ்வளவு அழகு இல்லை. கல்யாணம் முடிச்சா நீங்க நில்லுங்க, மாமிக்கு கொடுங்க, மாமாக்கு கொடுங்க செலவுக்கு. அவர் பொறாமப்படணும். எப்படி எப்படி பாக்குறான் என்ன புள்ளைய, அவர் பொறாமப்படணும். அவருக்கு வஞ்சகம் ஒன்று வரணும். நானும் வளர்த்தேன், இவர் நல்லா வளர்க்கிறார், துவா ஒன்று செய்யணும். அது இது பார்த்தா மாமினே மாமனை சோதனை கொண்டு இவர் ஆள். அப்ப சில நேரத்துக்கு அட்டத்தாகத்தான் வரும். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, மனைவி ஊட்டாக்கள் சொல்லணும் புள்ளைக்கிட்டே வா, தங்கமான ஆளாகும், நல்ல புள்ள, ஓண்ட பொட்டக்கி இப்படியான ஆளோடு கிடைச்சத பெரிய விஷயம். பால பழவிக்கோட்டு சொல்லு பாருவோம், அவன் சண்டை பிடிக்க மாட்டான். ஆனா எங்கட உமா பெண் நம்ம சொல்ற பெரும்பாலும் குட்டி ஊட்டாக்கள் இங்கவா பேசி பாரு, எல்லாட்டி வானா உன்னை பாக்குறேன். இவரு ஊசி அடிக்கிற, உமா ஊசி அடிக்கிற, வாப்பா ஊசி அடிக்கிற சொல்லணும். இங்கவா சண்டை பிடிச்சுக்கோன்னு வீட்டுக்கு வராது. நீ சண்டை பிடிச்சுக்கொண்டு திரும்பி எங்க வீட்டுக்கு வராது. நீ அவரோடு நீ மௌத்தானாலும் சரி, வேண்டியது ஒன்னே நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இப்படி நின்றா இப்படி சொன்னா அந்த பிள்ளைகள் வாழுவாங்க. எங்கடாக்கள் அப்படி சொல்ற இல்ல, நீ சும்மா விடாது, தட்டி கேளு, என்ன சரி ஒரு பிரச்சனைன்னா எனக்கு ஒரு கோல் தானா வா. இதெல்லாம் அசிங்கமான விஷயங்கள் சகோதரர்கள். ஒரு அழகு இல்லை, குடும்ப வாழ்க்கை அழகு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு